சூயிங் மிஷின் எதுவானாலும் ஸ்டிச்சிங் ப்ராப்ளத்துக்கு ஒரே சொல்யூஷன் என்னென்னா, நம்ம ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரில் சரியான கரெக்டான ஒரு அளவில் நம்ம வச்சுருக்கணும் நம்பரு. அப்படி வைக்கும்போது வந்து நமக்கு 2.25 அல்லது 2 வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் வீட்டில் சின்ன பசங்க இருந்ததுன்னா அந்த ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரை திருகி வச்சுட்டாங்க, எந்த ஒரு மிஷினாக இருந்தாலுமே திருகி வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரே இடத்துலேயே ஊசி குத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டரை நம்ம பார்க்கணும். அதேல பாபின் கேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நூல் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு பொறுமையாக தான் நூல் வந்து எடுத்து கொடுக்குமே தவிர்த்து அதையும் நம்ம சரியாக பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா 5னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள், 4.5ன்றப்ப அது எவ்வளோ நீளமாக இருக்குது பார்த்திங்கன்னா. இது வந்து நம்ம உடனே போட்டு பிரித்து விடுற மாதிரியான தையலுக்கு மட்டும்தான் பெரிய தையல் வச்சு போடணுமே தவிர, நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு 2 அல்லது 2.25 2.5 இந்த மாதிரி தான் வச்சுக்கணும். 1.5 கூட உங்களுக்கு கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். நம்ம வாடிக்கையாளருக்கு தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு பிரிக்கிறதுக்கு வந்து எனக்கு சரியாக கண்ணு தெரில அப்படின்ற அளவுக்கு சொல்லிடக்கூடாது. அதனால் 2.25 அல்லது 2.5.